மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் முக்கியமான 5 தினங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத முதல் விஷயமாக நண்பர்களே, 4-7 கூடிய புத பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். உடம்புலேயே நீச்சம் பெற்றுட்டார். ரொம்ப சந்தோஷம். அவன் இருந்து ஒன்றும் நல்லது பண்ண போகிறதில்ல. அதனால் அவர் நீச்சம் பெறுறது நல்லதுக்கு தான். ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா 4-7 கூடியவர் நீச்சம். இதில் என்ன முக்கியமான அடுத்த தேதினா 3-8 கூடிய சுக்கிர பகவான் 20ஆம் தேதி ஆட்சி பெறுகிறார். 20ஆம் தேதி சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கர்களே. 3-8 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று விட்டார். என்ன ஆகும்? செவ்வாய் பகவான் மே 10 ஆட்சி பெறுகிறார். அடடா இந்த 2 கூடியவர் யாருன்னா பணத்தை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ஆட்சினால என்ன ஆகும்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் முக்கியமான 5 தினங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல் விஷயமாக நண்பர்களே, 4-7 கூடிய புத பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். உடம்புலேயே நீச்சம் பெற்றுட்டார். ரொம்ப சந்தோஷம். அவன் இருந்து ஒன்றும் நல்லது பண்ண போகிறதில்ல. அதனால் அவர் நீச்சம் பெறுறது நல்லதுக்கு தான். ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா 4-7 கூடியவர் நீச்சம் என்பதால் அவர் ஒரு அதிகாரம், உயர் பதவி, உயர்கல்வி இதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படுற ஆளாக இருந்தால் அது கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் ஆல்சோ 7 கூடியவன் என்பதால் திருமண வைபோகங்கள் தரப்பட்டதுனா அது 23ஆம் தேதி வரைக்கும் தடைபெறும். ஏப்ரல் 23 வரைக்கும் திருமண யோகங்கள் போன்றவைகள். வெளிநாட்டு போகிறதுக்காக ஐடியா பண்ணி தாய்லாந்து போகலான்னு நினச்சேன் சார், அதுதான் சார் ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு. சம்மருக்கு போயிட்டு வரலாம். சம்மருக்கு தாய்லாந்து போகிறதுக்காக பிளான் பண்ணுவீங்க. அது மாதிரி இதெல்லாம் பிளான் பண்ணிங்களோ அதெல்லாம் கொஞ்சம் தடைபடுவதற்கான நேரம். இப்போது இதில் என்ன முக்கியமான அடுத்த தேதினா 3-8 கூடிய சுக்கிர பகவான் 20ஆம் தேதி ஆட்சி பெறுகிறார். 20ஆம் தேதி சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கர்களே. 3-8 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று விட்டார். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் ஆட்சி பெறும்பொழுது என்ன ஆகும்னா, 3 கூடியவர் என்பதால் முயற்சிகளில் வெற்றி அதே மாதிரி ரொமான்ஸ் இல்லமை ததும்பதே அதெல்லாம் ஏற்படும். சுக்கரனே ஆட்சி. ஆனால் இவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த சுக்கரன் ஆட்சி வரும்பொழுது லைட்டாக வறுமை வரும். லைட்டாக அப்படின்னா ரொம்ப லைட்டாக தான், பெரிய விஷயங்கள் எதுவும் ஏற்படாது. ஏன்னா அடுத்த இந்த சூரிய பகவான் 6 கூடியவர் 2ஆம் இடத்திலே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் தொட்டு மீனராசிக்காரர்களாம் இன்னிலேருந்து 1 மாதத்துக்கு பணம் அப்படின்னு எழுதி பேப்பர் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி பணங்கிறது பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். என்ன திடீர்னு 5000 ரூபா போட்டுறீங்க ஜிபேயில், இவ்வளோ பெரிய காசு வந்தால் நான் என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகும். என்ன 5000 ரூபாய்க்கெல்லாம் இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. 5000 ரூபாய்க்கு கண்ணில் பார்த்தா 50 நாள் ஆச்சு சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து டஃப் டைமுங்க. நல்லா யோசிச்சுங்க. மேசராசியிலே சூரிய பகவான் 6 கூடியவர் உச்சம் பெறுகிறார். எதிரிகள் அதிகமாவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது ஒருத்தர் வண்டி ஏற்றுற மாதிரி போகிறீங்க, ஏற்ற மாதிரி வர்றவன் ஓரமாக போயா, சரிங்க ஓகேங்க ரைட்டுங்க நன்றி வணக்கம் அப்படின்ட்டு கம்முன்னு போயிருங்க. திருப்பி ஏற்று பேசாதீங்க. யாருக்கு தெரியும் நீங்கள் பேசுகிறது? அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்னு தெரியாமல் நான் பேசிட்டேங்கய்யா, மன்னிச்சுக்கிங்கய்யா. அதே ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவார்ல, தைரியாவர் தான் நானும் அவர் டேக்காளி தான் பேசிப்போம். ஐயா நீங்கள் தான் அதுன்னு தெரியாமல் பேசிட்டேங்கய்யா அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். வாயை விடுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக யாரை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் இருங்க. எது சொன்னாலும் அது கண்ணு காது மூக்கு வச்சு நீங்கள் சொன்னது ஒன்றா இருக்கும், அங்கே போய் சேர்றது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படும். 6 கூடியவன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது போன்ற விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பேச்சு அரசுக்கு எதிரான பதிவுகள் ரொம்ப ஜாக்கிரதையாக. அரசு இந்த அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கைது பண்ணி கூட்டு போயிடுவாங்க. என்ன கண்டிக்கிறேன்னு போஸ்ட் போட்டு 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே கூட்டு போயிட்டீங்க. நீங்கள் எப்படியும் போடுவீங்கன்னு தெரியும். நீங்கள் மீனராசி. அதுக்காக வாசல்லே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க உங்களை கூட்டு வர சொன்னாங்க. அதனால் புரட்சியாளர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சில பேர் போராட்டம் அது மாதிரிலாம் பண்ணுவீங்க மீனராசிக்காரர்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு வாரத்தை கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி 3ஆவது விஷயம் என்னென்னா, இதில் ஒரு நல்ல விஷயம், சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 கூடிய செவ்வாய் பகவான் மே 10 ஆட்சி பெறுகிறார். அடடா இந்த 2 கூடியவர் யாருன்னா பணத்தை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ஆட்சினால என்ன ஆகும்னா, பணம் வரும் வழிகள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வழிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட்னால பணம் சம்பாதிக்கிறது,
பூமி லாபங்கள் போன்றவை கிடைக்கும். மிக முக்கியமான விஷயமே நண்பர்களே, மீனராசிக்காரர்கள் இடம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, நல்லதெல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிகாரகன் ஆட்சி பெறும்போது மே 10க்கு அப்புறம். என்ன சார் பணமே இல்லைங்கிறீங்க, ஆனால் லேண்டு வாங்குவேங்கிறீங்க. சொத்துங்கிறது வேறங்க, இடங்கிறது வேற. இப்போ பூர்வீக சொத்துக்கள், அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வருவதற்கெல்லாம் மிக அருமையான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் பணம் கிடைக்கின்ற வழிகள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ பி கேர்ஃபுல் ஆன் இவர் லீகல் ப்ராப்பர்ட்டிஸ் வருகின்ற விஷயங்கள் எல்லாம். 6 கூடிய உச்சமாகும் பொழுது சண்டைகளில் ஜெயம், சத்துரு ஜெயம் போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். ஸோ இந்த 5 முக்கியமான தேதிகள் நான் சொன்னது என்னென்னா, 4-7 கூடிய புத பகவான் நீச்சம் பெறுகிறார். 8ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து வீட்டில் அந்த ஃபாரின் போகிற யோகங்கள் இருந்து அதான் தடைபடுறது போன்றவை ஏற்படும். அதே மாதிரி 2வது நல்ல விஷயம் என்னென்னா, 23ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பெறுகிறார் 20ஆம் தேதி. அப்போ வறுமையை சந்திப்பீங்கன்னு நான் சொன்னேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நீங்கள் உங்கள் பொண்ணு ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் இதை எடுக்க போகிறீங்க. அட்சய திருதி வேறு வருது 20ஆம் தேதி. என்ன செய்ய போகிறோன்னு தெரில. பாதி பேருக்கு இந்த மேட்ரே மறந்துருக்கும். இந்த பதிவுலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு 20ஆம் தேதி அட்சய திருதி என்ன பண்ண போகிறீங்கிறத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிங்க. இவனுக்கு வேறு விளம்பரம் போட்டுருவானுங்க 18ஆம் தேதியெலாம். இந்த அட்சய திருதிக்கு நகை வாங்கினீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக வாங்கிட்டே இருப்பீங்க. எங்கப்பா வாங்குறது? இந்த அட்சய தேதிக்கு நகை வாங்கினா இன்னும் 4 மாதத்துக்கு இஎம்ஐ கட்டணும்னா சொல்லுங்கடா, அதுதான் நியாயம். கிரெடிட் கார்டை தான் தேய்க்கணும் போல இருக்குது. ரெடியாக இருந்துக்குங்க. 20ஆம் தேதி அட்சய திருதி வருகிறது. அதனால் உங்கள் ஃபினான்ஸ் ஸ்ட்ரைட் ஆகும்னு சொல்ல வரேன். இப்படி தான் உங்கள் ஃபினான்ஸ் ஸ்ட்ரைட் ஆக போகுது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல 6 கூடியவன் உச்சம் பெறுகிறான். பண விஷயங்களில் டைட்டாக போகிறீங்க. ஆக எப்படி சுற்றி பார்த்தாலும் பணம் சார்ந்த விஷயங்கள் ஃபுல் டைட் அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ வி நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் இன் யுவர் பட்ஜெட் அலோகேஷன். நண்பர்களே, ஒன்று சொல்லுகிறேன், பணம் தான் பெரிய விஷயம். பணம் தான் ஆக்சிஜன். அது வந்து எப்பயுமே ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது என்பதைப் போலவே ரன்னிங் மணி இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. இன்றைய தினம் நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா கூட பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு ட்ராவல்ஸ் போட்டு காரில் கூட்டு போனால் கூட உங்களுக்கு ரன்னிங் மணி வேணும். இந்த ரன்னிங் மணி தான் மீனராசிக்காரர்களுக்கு எஃபெக்ட் ஆக போகுது. அது பதிலாக ப்ராப்பர்ட்டியாக வரும், சொத்தாக வரும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ரன்னிங் மணி தடைபடும். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் ஆன் திஸ் திங்ஸ். அந்த ரன்னிங் மணியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி இது சரியாகிறதுக்கு என்ன சொல்லணும், சூரியனார் கோயில் போகலாம், ஞாயிறு கோயில் போகலாம். ஒரு சண்டே ஆனால் காலையிலே போயிடுங்க. ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே சென்று சூரிய பகவானை வழிபட்டுட்டே இருங்க. இந்த 5 வாரமும் இந்த சூரியன் எப்பொழுது மே மாதம் நகர்ந்து போகிறானோ அது வரைக்கும் நீங்கள் போகிறது நல்லது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிராது வரும். ஏற்கனவே 12ல் ராகு. அதனால் சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலும் செய்யாதீர்கள். ஏதேனும் ஒன்று செஞ்சீங்கன்னா அடுத்த 5வது நிமிடம் நீங்கள் மாட்டிக்குவீங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு விஷயம். பி கேர்ஃபுல் ஆன் யுவர் எவ்ரி ஸ்டெப்ஸ். அதனால் சட்டத்துக்கு புறம்பான யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க, அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா அந்த நன்றி வணக்கம், எனக்கு ஏற்கனவே குடும்பம் இப்போ தான் நிம்மதியாக போய்ட்டுருக்கு, என் பொழப்பை பார்க்க விடுங்கன்ட்டு கம்முன்னு போயிருங்க. மற்றபடி சிறப்பு எதுவும் இல்லை. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்த வந்திருக்கிறது. என்ன? பி கேர்ஃபுல் ஆன் யுவர் எவ்ரி ஸ்டெப். அதில் ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போயிட்டு இருக்கின்ற 8 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள். இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.